குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீக்கோட லாஸ்ட் நாள் ஃப்ரைடே மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இதோடு நமக்கு 2 நாள் லீவு. ஸோ இந்த 2 நாள் நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு கை காலெல்லாம் சும்மாவே இருக்காது, ஒரு பரபரன்னு இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. திங்கக்கிழமை தான் இதோட மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 சரியான பாசிட்டிவ், நல்ல பாசிட்டிவ், 200 பாயிண்ட்டு, அதாவது 199.95 200ன்னு வச்சுக்கலாம். 200 பாயிண்ட்டு கேப் அப்பு. சென்செக்ஸ் 650 பாயிண்ட்டு கேப் அப் ஏன் வந்தது? அமெரிக்காவில் நேற்று வெளியான அந்த ஜாப் ரிப்போர்ட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக இருந்ததுனால மார்க்கெட் எல்லாம் ஒரு குஷியில் ஏற ஆரம்பிச்சிச்சு. காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு, அப்புறம் யூரோப் மார்க்கெட்டு எல்லாமே. ஏன் அந்த குஷி வந்ததுன்னா, ஃபெட்டு கண்டிப்பாக அந்த வட்டி உயர்வை இன்க்ரீஸ் பண்ணாது, குறைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதோட போச்சான்னு கேட்டிங்களா? இல்லை. கச்சா எண்ணெய் பெரிய லெவலில் 69க்கு காலையில் பார்த்தீங்களா, 69.58. அதனால தான் மிகப்பெரிய ஏற்றம் நமக்கு மார்க்கெட்டில், பெரிய கேப் அப் 200 பாயிண்ட் வந்தது. இப்போ அது 71.50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் விலை 70க்கு கீழே வந்ததுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது பெரிய பாசிட்டிவ். ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு கூட இன்றைக்கி பெரிய லெவலில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம ரூபாவோட மதிப்பு இன்றைக்கி கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் இப்போ செல் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. உலக சந்தைகள், அதாவது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கியூஸில் இருக்குது. இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மார்க்கெட்டை 200 பாயிண்ட் கேப் அப் கொண்டு வரதுக்கான ரீசன். இதுதான் ஒரு கேப் அப் வந்ததுக்கான முழுமையான விவரம். மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப் வந்ததே தான் பேர். ஆனால் மார்க்கெட்டு நிஃப்டி 50 பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள், கேப் அப் வந்ததுலேருந்து அவன் இங்கே ஓப்பன் ஆனான் 24,376 அவன் போன ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்தது 24,324 தடவிக்கிட்டே இருந்தான். எது வரையும்னா 11:30 மணி வரையும். மார்க்கெட் பயங்கர போரான மார்க்கெட். இன்றைக்கி எப்போ வரையும் அப்படின்னு கேட்டால் 1 மணி வரையும் மார்க்கெட் ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. ஏன்னா அவன் போனது 24,375, அவன் இறங்குந்து 24,335, 40 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆச்சு. கண்ணெதிரிலே இருக்குது பாருங்கள். இவன் போன ஹை 24,375, போன லோ 23,325. ஸோ அந்த 40 பாயிண்ட்டுக்கு 9:15லேருந்து 1 மணி வரையும் ட்ரேடு. அந்த 1 மணிக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறினதை உடச்சி ஒரு பியர் கேண்டில் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட்டு டவுன் ஆச்சு. அதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. இந்த இடத்துல தான் நம்மளால், இங்கே தான் நான் ட்ரேடே பண்ணேன். ஆக்சுவலி நான் இங்கெல்லாம் எங்கேயுமே பண்ணலை. இதை கீழே ஒரு பியர் கேண்டில் வந்தது. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒரு லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் பிரிண்ட் ஆகணும், இல்லை ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆகணும். இந்த லைனை முடிஞ்சு ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இறங்கி தான் முடியும். இது காலகாலமாக எழுதப்படாத ஒரு விதி. இந்த விதி தான் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணும். ஸோ மார்க்கெட் 9:15லேருந்து 1 மணி வரையும் போரிங்கான மார்க்கெட்டு. ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. எப்படி நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஆப்ஷன் செல்லர்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அந்த 9:15லேருந்து 1 மணி வரையும். அதுக்கப்புறம் தான் அந்த 1:15லேருந்து ஆப்ஷன் பையர்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், புட் சைடில் இருந்தால். ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரீமியம்லாம் பெரிய லெவலில் குறைஞ்ச மாதிரியே இல்லை. நிஜமாலுமே கால் சைட்லேயும் சரி, புட் சைட்லேயும் சரி, ப்ரீமியம் குறையவே இல்லை. இவன் இறங்கிக்கிட்டு தான் இருக்கானே கண்டி, கால் சைடில் குறையில. சரி, புட் சைட்லையாவது ப்ரீமியம் ஏறுதானா, அதுவும் பெரிய லெவலில் ஏறலை. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில். இன்றைக்கி ஏன் கேப் அப்பை சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னா, காலையில் ஒரு 199.95 200 பாயிண்ட்டு கேப் அப் வந்தது. அதை ஏன் நேற்று மாதிரி சஸ்டைன் பண்ண முடியாமல் இன்றைக்கி அதில் ஒரு 145 பாயிண்ட்டு காலி, அதாவது எரேஸ் பண்ணிடுச்சு.
200 பாயிண்டில் 95 போச்சுன்னா 105 பாயிண்ட்டு எரேஸ் பண்ணிடுச்சு இன்றைக்கே மார்க்கெட்டு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் நேற்றே சொன்னேன் வெள்ளிக்கிழமைனாவே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. அதுதான் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி பேங்க் செக்டாரு பலவீனமாக தான் இருந்தது. பேங்க் செக்டாரு 2 நாளாக சரியில்லை. இதை பாருங்கள், 93 பாயிண்ட்டு. பேங்க் செக்டார் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதில் பையிங்கே வரல, அது மைனஸில் முடிஞ்சிருக்கு. இந்த கான்ட்ரரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி மைனஸில், நிஃப்டி 50 ப்ளஸில். ஏன் நிஃப்டி 50 ப்ளஸில் முடிஞ்சுது அப்படின்றது ரீசன் என்னென்னா, ஐடி செக்டார் இன்றைக்கும் ஹீரோ தான். இந்த ஐடி செக்டாரால் தான் மார்க்கெட் அகைன் இந்த 95 பாயிண்ட்டை கேப் அப்பில் வந்த அந்த 95 பாயிண்ட்டை அப்படியே சஸ்டைன் பண்ணி வச்சுருக்கு. காரணம் ஐடி செக்டார் இன்றைக்கும் ரேலி. இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னா ஐடி தான். HCL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த டெக்ஸ் சம்மந்தமான ஸ்டாக்ஸ்லலாம் இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான பையிங் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா செக்டர், அதில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர், இதிலெல்லாம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால தான் ஐடி தாங்க ஃபஸ்ட்டு. நேற்றும் ஐடி, இன்றைக்கும் ஐடி. இல்லைன்னா நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் இறங்கியிருக்கும். நம்ம என்ன தான் ஐடி சப்போர்ட் பண்ணாலும் மார்க்கெட்டை கீழே இழுத்த செக்டார் எதிரா அப்படின்னா பேங்கிங். அதில் பர்டிகுலராக ஆக்சிஸ் பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க்கும் இன்றைக்கி ரொம்ப செல்லிங் ப்ரெஷர். அதால் பாசிட்டிவ்க்கு வரவே முடியல. அதுக்கப்புறம் ஆட்டோ அண்ட் இண்டஸ்ட்ரியல், ஆட்டோவில் M&M, இண்டஸ்ட்ரியலில் L&T, இதில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அது இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு ஃபெட் ரேட்டு ஹைக்கு குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நேற்று அந்த ஜாப் ரிப்போர்ட்டால் இது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணுச்சு பெரிய லெவலில். குளோபல் ரிஸ்க் அசட்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நமக்கு க்ரூட் ஆயில் 69 போயிட்டு இப்போ 71 ட்ரேட் ஆகுது. இது நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப சாதகமான நியூஸ். மார்க்கெட் கேப் அப்பில் தான் வரும். அது இல்லாமல் மத்தியானம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ எல்லாமே பாருங்கள், எல்லா மார்க்கெட்டுமே இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் லீவு, ட்ரேடிங் இருக்காது. ஸோ இன்றைக்கி மண்டே பெரிய கேப் அப் கேப் டவுன் அப்படின்றதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க 3 பேருமே இன்றைக்கி ஹாலிடே. அதனால் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது வேர்ல்டு மார்க்கெட்டில். இப்போ டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கான், 134 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஓகேங்களா? நிக்கி பார்த்திங்கன்னா 1010 பாயிண்டில் முடிச்சிருக்கான். இப்போ நடக்கிற FTSE 14 பாயிண்ட்டு, இவன் 8 பாயிண்ட்டு. CSE 40, காஸ்பி 5.3%, 440. ஸோ காலையில் இந்த இதுவெல்லாம் பெரிய லெவலில் கெயினில் முடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த யூஎஸில் ஜாப் ரிப்போர்ட்டு, க்ரூட் ஆயில் பிரச்சனை, விலை குறைஞ்சது, யூஎஸ் மார்க்கெட்டே ஒரு பாசிட்டிவ் சிக்னல், பாசிட்டிவ் க்யூவில் இருக்கிறதுனால மார்க்கெட் எல்லாமே, உலக மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி பச்சை நிறத்தில் இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் லீவு. அதனால் நம்ம நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு நம்ம SGX நிஃப்டியெல்லாம் ட்ரேட் ஆகும். பட் பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும் போது. ஓகேங்களா? மினிமம் +or- பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ஜாம்பவான்கள் இவங்க ட்ரேட் இல்லாத போது வேறு எந்த இண்டெக்ஸ் நைட்டில் ட்ரேட் ஆகும்? இவன் டேக்ஸ் மட்டும்தான் ட்ரேட் ஆகும். டேக்ஸுக்கும் நமக்கும் அந்தளவுக்கு லிங்கே கிடையாது. அமெரிக்கா மார்க்கெட் மட்டும்தான் பெரிய லெவலில் லிங்க்கு. அதனால் அதோட இம்பேக்ட் எதுவுமே நம்ம மார்க்கெட்டில் இருக்காதனால பெரிய லெவலில் பாசிட்டிவிட்டி மண்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்கள், இவன் -45, 350 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இவன் 270 இருக்கான். நம்ம ஒரு நிஃப்டி 50 ஸ்பாட்டுக்கும் அந்த கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சருக்கும் மினிமம் ஒரு 100லேருந்து 80 பாயிண்ட்டு வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுதான் எக்ஸாக்டாக இருக்குது மார்க்கெட்டில். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏன் கேப் அப் வந்தது, அதுக்கான ரீசன். கேப் அப் மார்க்கெட் ஏன் ஒரு 105 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது, காரணம் என்னென்னா பேங்க் செக்டார் கை கொடுக்கல, ஐடி செக்டார் மட்டும் தான் கை கொடுத்தது. ஐடி செக்டார் கை கொடுத்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் செஞ்சுது. ஐடியும் கை கொடுக்கலன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் விழும். இதுதான் உண்மை.
இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த 9:15லேருந்து 1 மணி வரையும் நடந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நான் எந்த ட்ரேடுமே பண்ணலை. அங்கங்கே சின்ன சின்ன ட்ரேட் எடுத்தேன், என் செட்டப்புக்கே வரல. அதுக்கப்புறம் இங்கே வந்தது, இங்கே எடுத்தேன், அப்புறம் இங்கே ஒன்று எடுத்தேன். ஸோ இன்றைக்கி 3 கால் பண்ணேன். பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ண முடியல. நிஜமாலுமே ஒரு 1800 வரையும் தான் பண்ண முடிஞ்சுது. அதில் ப்ரோக்கரேஜ் போனால் கூட ஒரு 1500 தான் இன்றைக்கி ப்ராஃபிட். பெரிய லெவல் பண்ண முடியல. என் செட்டப்புக்கே மார்க்கெட் வரல. உண்மையாக சொன்னால் என் செட்டப்புக்கு வந்தது எப்போனா 3:45 வந்தான். ஆனால் அதுக்குள்ளே முடிகிற டைம், அந்த நேரத்தில் நான் எடுக்கவே மாட்டேன். அதனால் எடுக்கலை. இந்த இடத்துலலாம் நான் எங்கேயுமே எடுக்கவே இல்லை. நான் நேற்றே சொன்னேன், மார்க்கெட்டு விக்ஸ் வந்து 12.50 கிட்ட இருந்தது. இன்றைக்கி 4% குறைஞ்சிருக்கு. 11.80 தான் இருக்குது. ஓகேங்களா? சுத்தம் மண்டே அப்போ மார்க்கெட் இதை விட மொக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்துருந்தேன். இந்த கால் தான் கொடுத்துருந்தேன் 1 மணிக்கு மேலே. ஏன்னா இந்த லைனை அவன் டச் பண்ணிட்டு ஒரு பையிங் கேண்டில் பாருங்கள், பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை, சப்பையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றத அனலைஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அது ஒரு 1200 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஏன் 1200 கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகமாகவே இல்லை, அங்கேயே அரைச்சிக்கிட்டு இருந்தான், கிரைண்டிங் அரைக்கிற மாதிரி. அதனால் கிடைச்சது வரையும் போதும் அப்படின்ற மாதிரி சென்செக்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் பையரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு. ட்ரேடிங்க்கு செட்டப், அதாவது ட்ரேடிங் பண்ணுங்கன்னு ஒரு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கடைசியாக அந்த 1 மணிக்கு மேலே கொடுத்துது, பட் அதுவும் வேகமாக இல்லை. உண்மையை சொன்னால் வேகமாக இல்லை. ஆனால் இறங்கிக்கிட்டே இருந்தான், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் கேப்பை விட்டு போயிருக்கு. நிஃப்டி 50யும் சரி, சென்செக்ஸும் சரி. இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, பேங்க் நிஃப்டி மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஃபின் நிஃப்டி ஜஸ்ட்டு ப்ளஸ் 12 பாயிண்ட்டு. பேங்க் எக்ஸு மைனஸில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் நிஃப்டி -27. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 150 பாயிண்ட் மைனஸ். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் த்ரூ அவுட்டு இண்டெக்ஸஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மண்டேக்கான அனலைசிங் ரிப்போர்ட்டை சண்டேயில் நான் போடுறேன். அதுக்குள்ளே என்னென்ன நியூஸ் நமக்கு வருது போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சண்டே மார்னிங்கில் நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.